ஸோ திருச்சி கிழக்கை பற்றி பார்க்கலாம். திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நகர்ப்புறம். இது ஒரு அர்பன் ஏரியா. இங்கே வந்து திருச்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சியினுடைய முனிசிபல் கார்பரேஷன்ல இருந்து எல்லாமே முக்கியமான இடங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தொகுதி. குறிப்பாக திருச்சியினுடைய பிரதானமான அடையாளம் அப்படின்னு சொல்லணும்னா மலைக்கோட்டை. அந்த மலைக்கோட்டை கூட இந்த தொகுதியில தான் வருது. மாஸ்க், சர்ச்சு, கோயில்னு சொல்லி எல்லாமே எல்லா மதத்தினருக்கும் உட்பட்ட ஒரு தொகுதியா இருக்கு. ஏன்னா எல்லாமே வந்து இந்த தொகுதியில வந்து இடம்பெறுது. அது மட்டும் இல்லாம சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, காந்தி மார்க்கெட்டு, பெரிய கடை வீதி, இந்த மாதிரி திருச்சியினுடைய முக்கிய பகுதிகள் எல்லாமே அமைஞ்சிருக்கக்கூடியதுன்னா திருச்சி ஈஸ்ட் தான். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தொகுதி தான் திருச்சி கிழக்கு. திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும், குறிப்பா திருச்சியை பொறுத்த வரைக்குமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல்லையுமே ஒரு முக்கியமான தொகுதி. இங்க அரசியல் களம் அப்படின்றது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படிப்பட்ட களம், அந்த பேட்டில் கிரவுண்ட் விஜய் அவர்களுக்கு சாதகமாக அமையுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. மக்களை பொறுத்த வரைக்கும் இங்கே எஜுகேட்டடான ஒரு ஆஸ்பிரேஷனல் ஓட்டர்ஸாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியா விசிபிலிட்டி அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகவும் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட தொகுதியில் விஜய் அவர்கள் போட்டியிட்டார் அப்படின்னா ஒரு பெரிய இம்பாக்டை வந்து ஏற்படுத்தும் அரசியல் களத்தில்னு சொல்லலாம். குறிப்பாக விஜய் அவர்களுடைய அரசியலுக்கே ஒரு பெரிய இம்பாக்டை வந்து இது ஏற்படுத்தும். அவருடைய இந்த மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்க்கு இது ஒரு பெரிய கவனத்தை வந்து அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த ஒரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய ஒரு கோட்டையாகவே இருந்து வந்துட்டு இருக்கு. எப்போ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 1984 இருந்து 2006 வரைக்குமே திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லலாம். 84, 89, 96, 2001, 2006ன்னு சொல்லி எல்லா தேர்தல்களையும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. 2 தேர்தல்களில் அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்காங்க, 2011, 2016. ஸோ டிராவிடியன் பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 திராவிட கட்சிகளும் ஒரு பெரிய வாக்கு வங்கியை திரட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இது ஒரு சவாலான தொகுதியாகவும் விஜய்க்கு அமைய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இந்த தொகுதியில எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வாக்காளர்கள் வந்து இந்த தொகுதியில இருக்கிறாங்க. இது ஒரு ஜெனரல் தொகுதியாகவும் இருக்கு. ஸோ ஒரு பவர் ஷிஃப்டிங் திமுக அதிமுக அதிமுக திமுக அப்படின்னு இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் இருக்கு. 2011, 2011 குறிப்பா ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப ஆக்டிவா இருந்த காலகட்டத்தில் அதிமுக தான் இங்க களம் பார்த்திருக்கிறாங்க. ஓகே, ஒரு அர்பன் ப்ரொஃபைல், யங் ஜென்ரேஷன்ஸ், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஸோ இது ஒரு அர்பன் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறதுனாலே மக்களுடைய பிரச்சனைக்கு இங்கே பஞ்சமே இல்லை. ஸோ நிறைய பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் இருந்துட்டு இருக்கு. சார்ட் அவுட் பண்ணப்படாத கிடப்பிலே போட்டு வச்சிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. ஸோ அதையெல்லாம் கவனப்படுத்தி அதெல்லாத்துக்கும் விஜய் அவர்கள் முக்கியத்துவம் படுத்தினாலே மக்களுடைய கவனத்தை ஈஸியாக பெற முடியும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. இங்கே மக்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக வரக்கூடியவர்கள், புதிய நோக்கத்தோடு மக்கள் பணி செய்ய வரக்கூடியவர்களுக்கு ஒரு கவனம் தரக்கூடிய மக்களாகத்தான் ஆரம்பத்திலிருந்தே இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டிஸ், குறிப்பாக சிறுபான்மையினர், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருந்துட்டு இருக்கு. அவர்கள் தான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வாக்காளர்களாகவும் இருக்கிறாங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். ஸோ விஜய் அவர்களுக்கு இந்த களம் எப்படி அமைய போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் திருச்சி கிழக்கு தொகுதி யாருக்கு எப்படி சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான அரசியல் களம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத 2011 இருந்து பார்க்கலாம். 2011 பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 2011-16 தான் அதிமுக வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ 2011 அதிமுகவை சேர்ந்த மனோகரன் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு வாக்கு குவிச்சிருக்கிறாங்கன்னா 83,046 வாக்குகள் வந்து குவிச்சிருக்கிறாங்க. 2வது இடத்துல அன்பில் பெரியசாமி, திமுகவை சேர்ந்த இவர் 62,420 வாக்குகளை வந்து குவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 2016 பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. நடராஜன் 79,938 வாக்குகள் குவிச்சிருக்கிறாங்க. 2வது இடத்துல ஜெரோம் ஆரோக்கியராஜ், காங்கிரஸை சேர்ந்த இவர் 58,044 வாக்குகள் குவிச்சிருக்கிறாங்க. 2021 கடந்த தேர்தலில் இனிகோ எஸ் இருதயராஜ், திமுகவை சேர்ந்த இவர் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 94,302 வாக்குகள் குவிச்சிருக்கிறாங்க. என் நடராஜன், அதிமுகவை சேர்ந்த இவர் தான் 2வது இடத்துல இருக்கிறாரு. 40,505 வாக்குகள் குவிச்சிருக்கிறாங்க 2021 தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி அதிமுக திமுக 2 பேருமே வந்து ஒரு நல்ல ஒரு வாக்கு வங்கியை வந்து பெற்று வச்சிருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த தேர்தலில் இன்னொரு முக்கியமான விஷயம் திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அதிமுக திமுக 2 கட்சிகளுமே கூட்டணியில் இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் திமுக குறி வச்சிருக்கக்கூடிய அதே தொகுதியை கூட்டணி கட்சிகளும் கேட்குறாங்களாம். அதிமுக குறி வச்சிருக்கக்கூடிய அதே தொகுதியை அதிமுக கூட்டணி கட்சிகளும் கேட்குறாங்க. ஸோ இந்த தகவலை நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருப்போம். அப்படி திமுகவினுடைய தொகுதியான திருச்சி கிழக்கு, இருதயராஜ் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடியதான் திருச்சி கிழக்கு. அதே தொகுதியை காங்கிரஸும் கேட்குறாங்களாம். காங்கிரஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. அதாவது காங்கிரஸினுடைய இந்த அர்பன் சிட்டியினுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய ரெக்ஸ்ன்றவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸ் இந்த முறை 2026 தேர்தலில்
திருச்சி கிழக்குல போட்டியிட்டா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஸோ திமுக கிட்ட கேட்டு இந்த தொகுதியை பெறணும் அப்படின்றது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு நோக்கமாகவும் இருக்குன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதி செய்யப்பட்ட தகவல். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் சைட்ல இருந்துமே வந்து இங்க ஒரு போட்டி இருக்கும் அப்படின்றதும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ்ல இருந்துமே இந்த தொகுதியில 4 கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ திமுக, அதிமுக, காங்கிரஸ்ன்னு சொல்லி எல்லா கட்சிகளுமே இங்க ஒரு வாக்கு வங்கியை வச்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் அவர்கள் இங்க வெற்றி பெறுவாரா, மக்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்களா, விஜய் அவர்கள் எப்படி செயல்பட போறாரு அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாவே இருந்துட்டு இருக்கு. இந்த எக்ஸிஸ்டிங் பேட்டர்னான திமுக, அதிமுக அப்படின்ற இந்த 2 திராவிட கட்சிகள் தான் மாத்தி மாத்தி வருவாங்க அப்படின்றத திருச்சி கிழக்குல விஜய் தகர்த்தெறிவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். திருச்சி கிழக்கு எந்த மாதிரியான களம் அப்படின்றத விரிவாக நம்ம பார்த்தோம். ஸோ இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? விஜய் அவர்கள் இங்க போட்டியிட்டாரு அப்படின்னா அவருக்கு கை கொடுக்குமா இந்த களம் அப்படின்றத பத்தி எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.